ஆக திரு ஸ்டாலின் அவர்களே எப்பொழுது பார்த்தாலும் அதிமுக ஆட்சியிலே எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்று தவறான கருத்தை, அவதூறான கருத்தை பரப்பி வருகிறார். அதை நிறுத்திக் கொள்ளுங்கள். அதிமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி. அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலிமையான கூட்டணி. மத்தியிலே பாரத பிரதமர் அவர்கள் இந்த தமிழகம் மட்டுமல்ல, இந்திய நாட்டில் அனைத்து மாநிலத்துடைய வளர்ச்சியை இன்றைக்கு அவருடைய தலைமையிலே பார்க்கின்றோம். விமான நிலையம் நாங்கள் இருக்கின்ற பொழுதே நிலத்தை கொடுத்தோம். இன்று வரை நிலத்தை மத்திய அரசுக்கு முழுமையாக ஒப்படைக்காத காரணத்தினால் விமான நிலையம் இன்னும் முழுமை பெறவில்லை. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் ஊழல் நிறைந்த ஆட்சியாக இருக்கும், மக்களோட ஆட்சியாக இருக்கும். இன்றைய தினம் போதைப் பொருள் விற்பனை, எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, கஞ்சா விற்காத இடமே இல்லை. இதனால சிறுமிகள் பாதிக்கிறாங்க, பெண்கள் பாதிக்கிறாங்க, பாட்டியம்மா கூட பாதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அவல ஆட்சி தேவையா? சிந்தித்து பாருங்கள். இந்த தேர்தல் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகின்ற தேர்தல் தமிழகத்திலே மாதம் ஆட்சி அமைந்துடனே 3 மாதத்தில் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற இந்த கஞ்சாவை முழுமையாக அறவாக ஒழிக்கப்படும். தமிழக போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்குவோம்.